சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. விமான நிலையத்தில் உதயநிதி கைது, போலீஸ் குவிப்பு, பரபரப்பு. ஸ்டாலின் அவர்கள் தனது பேரன் அவர்களின் பட்டமளிப்பு விழாவை குடும்பத்தோட லண்டனில் கொண்டாடிவிட்டு அண்மையில்தான் தமிழகம் திரும்பியிருக்கிறார். உதயநிதி மற்றும் ஸ்டாலினை விமான நிலையத்திலே வைத்து கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. அமலாக்கத்துறையின் உதவியோடு விஜய் அவர்கள் உதயநிதியை கைது செய்யலாம், அவருடைய வளையத்தில் கொண்டு வரலாம் என விசாரணைகளை முடுக்கியிருந்தார் விஜய். ஆனால் கடைசியில் செந்தில் பாலாஜி தப்பித்தது, ஏவாவேலு தப்பித்தது போன்று உதயநிதியும் தப்பித்து விட்டார். தமிழக லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் விசாரணைக்காக உதயநிதியை அழைத்து செல்வார்கள் என தகவல்கள் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் தற்போது போய்கொண்டிருக்கிறது என்ன? குதிரை பேரம். இந்த விசாரணையில் செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பல்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஏவாவேலு அவர்கள் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அது சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், திமுகவில் எதிர்க்கட்சியாக தற்போது இருக்கின்ற உதயநிதி, மேலும் ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்யலாம் என உதயநிதி நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் திமுக உதயநிதி அவர்கள் தற்போது துணை முதல்வராக வர முடியவில்லை என்பதற்காக துர்கா ஸ்டாலின் எப்படியாவது தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என தொடர்ந்து சேகர்பாபுவிடம் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்திருந்தார்கள். சேகர்பாபுவும் ஸ்டாலினுக்கே துரோகம் செய்துவிட்டார். கொளத்தூர் தொகுதியில் உங்களது வெற்றி என்பது பிரகாசமாக உள்ளது, நீங்கள் அங்கு பிரச்சாரம் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே போதும், அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என கூறிவிட்டு கடைசியில் சொந்த தொகுதியான கொளத்தூரிலே ஸ்டாலினை தோல்வியடைய செய்துவிட்டார். இதன் காரணமாக தான் தற்போது சேகர்பாபுவை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலக்கிவிட்டார் ஸ்டாலின். துர்கா ஸ்டாலினும் சேகர்பாபுவை அழைத்து இனி நீங்கள் கட்சிக்கு தேவையில்லை என கூறியதால் சேகர்பாபு எந்த இடத்திலும் ஆள் தெரியவில்லை. அதாவது உதயநிதி அவர்கள் திமுகவில் துணை முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுது பத்திரங்களில் அவர் டெண்டர்களில் பல நிறுவனங்களிடம் கையெழுத்துக்களை போட்டு வழங்கினார் எனவும், நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ஒட்டுமொத்தமான டெண்டர்கள் முறைகேடு ஏவாவேலு அவர்கள் கிட்டத்தட்ட 10 கோடி அளவுக்கு முறைகேடு செய்துள்ளார் என்பது முதற்கட்ட ஆய்வின் பொழுது அதற்கு உடந்தையாக உதயநிதி அவர்கள் பெயரும் ஒட்டுமொத்தமான ஆவணங்களும் உதயநிதியில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திமுகவின் ஆட்சியின் போது ஒட்டுமொத்தமாக நடைபெற்றது ஊழல் மட்டும்தான். தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சி என்பது சிறிதளவில் கூட இல்லை. ஏனென்றால் திமுகவில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் 34 கேபினட் அமைச்சர்களும் அவர்களது துறையில் 40% ஊழல் செய்திருந்தார்கள். அதில் 10% கோபாலபுர இல்லத்திற்கு சென்றதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. மேலும் கரூர் கம்பெனிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சுமார் 40 to 50 கோடி வரை 15 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசினோம். ஆனால் அவர்கள் யாரும் பணத்திற்கு மசியவில்லை. உண்மையான தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு விசுவாசியாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து பணத்தை வாங்க மறுத்துவிட்டார்கள். இதுதான் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு காரணம். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இது பலத்த அடியை தான் கொடுத்துள்ளது. திமுகவின் ஆட்சியிலேயே கொளத்தூர் தொகுதி உட்பட பல தொகுதிகளில் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் சரியில்லை. மக்களது பிரச்சனைகளையும் கேள்விகளையும் திமுகவிடம் முன்வைக்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் அந்த பிரச்சனையை சரி செய்யாமல் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தார்கள். மேலும் இலவச பேருந்தில் பயணம் செய்யும் போது ஓசியில் மக்கள் செல்கிறார்கள் என்பது போல கேலி செய்துதான் சிரித்தார்கள். தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் என்று கூறிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை என சொன்னது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு கட்ட ஊழல்களை செய்துள்ளார் என செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த ஒரு சூழலில்தான் திமுக ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து தற்போது எதிர்க்கட்சியாகவும் ஸ்டாலினை
கொளத்தூரிலே தோற்கடித்து எம்எல்ஏவாக கூட வரவிடாமல், சட்டசபைக்கு செல்ல விடாமல், கொளத்தூரில் முதல் சுற்றிலிருந்தே தோல்வியை தழுவ வைத்தார்கள். உதயநிதி அவர்களும் மனம் தாங்க முடியாமல் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை துர்கா ஸ்டாலின், அதாவது அவர் அம்மாவிடம் சென்று மனக்குமுறல்களோடு கதறியதை நாம் பார்த்தோம். மேலும் டிவியை போட்டு உடைத்து கோபப்பட்டு விரக்தியிலும் மாஜி அமைச்சர்களிலும் சண்டை போட்டார் என நாம் நமது வீடியோவின் வாயிலாக தெரிவித்திருந்தோம். ஆனால் நடக்கப் போவது எல்லாம் நன்மைக்கே. இனி காலதாமதம் ஆகாமல் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை கொடுக்க திமுக தயாராக இருக்கும் என்பதை மக்களிடம் தெரிவித்தார்கள். ஆனால் ஆளும் கட்சியோ திமுக செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றையும், அரசு உயர் அதிகாரிகளையும் இதில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி விசாரணையை நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் உதயநிதி அவர்கள் நினைத்தது எதுவும் நடைபெறவில்லை. தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவின் குதிரை பேரம் செல்லுபடியாகாமல் சென்றுவிட்டது. ஊழல் லஞ்சம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விசாரணைக்காக தற்போது உதயநிதி அவர்கள் ஆஜராக வேண்டும், அவரை அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தற்போது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் நிர்வாகிகளும் தற்போது கூண்டோடு ராஜினாமா செய்ய முன்வந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மேலும் இனி ஒவ்வொரு நாளும் திமுகவிற்கு பெரும் சிக்கலான நாளாக தான் அமையும். அடுத்த 5 ஆண்டுகள் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் திமுக என்பது வெற்றி வாய்ப்பு அடையுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் மக்கள் தாவேகாவின் ஆட்சி நன்றாக தான் இருக்கிறது, விஜய் அவர்கள் நல்ல ஆட்சியை தான் வழங்குகிறார் என அனைத்து இடத்திலும் கூறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சி வேண்டாம் என்று கூறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் ஊழல். ஒவ்வொரு அமைச்சர்களும் குறுநில மன்னர்களாக செயல்பட்டது. மக்கள் தற்போது திமுகவின் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு தாவேகாவின் ஆட்சியை தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, திமுகவில் இருந்தால் கிட்டத்தட்ட 10 கோடி வரை செலவு செய்ய வேண்டும். ஆனால் தாவேகாவுக்கு சென்று விட்டால் பணத்தை வாரி இறைக்காமல் நாம் வெற்றியை கண்டுவிடலாம் என்கின்ற யோசனையில் தான் தற்போது திமுகவில் இருந்து கூண்டாக ராஜினாமா செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவ்வாறு கரூரில் கம்பெனிக்காரர்கள் செய்த அந்த குதிரை பேரத்தில் சிக்கிய 13 பேர் அவர்கள் வாக்குமூலம் தந்தது என்னவென்றால், திமுகவின் முதல் குடும்பத்திற்கு இது சம்பந்தம் இருக்கிறது, அவர்கள் சொல்லிதான் இந்த குதிரை பேரத்தை நாங்கள் நடத்தினோம். மேலும் உதயநிதியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஸ்டாலினும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அசோக்குமார் தான் முதலில் சம்பந்தப்பட்டார் என செய்திகள் வெளியாகுது. ஆனால் தற்போது திடுக்கிடும் தகவலாக உதயநிதி பெயர் அடிபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. உதயநிதி தன் அம்மாவிடம் கதரும் போதே மக்கள் புரிந்து கொண்டார்கள். குதிரை பேரம் மற்றும் ஆட்சி கவிழ்க்க சதி நடப்பது என்றால் அது உதயநிதியால் மட்டும்தான். அவரால் தான் விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனால் உதயநிதி கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் என்கின்ற தகவலும் தற்போது போய்கொண்டிருக்கிறது.